எங்கன்னா சாப்பாடு சொல்லுங்க எங்கன்னா கட்டிட்டு இருந்தா கட்டிட்டு வந்தா கொஞ்சம் போச்சு கட்டினா மாமாவா என்ன வாழ்க்கை படிக்க போட்டுங்க ஜாகிரதை என்னடியா ஆமா அது ஏறி வலி வச்சுக்க என்னடி வச்சுக்காத ஆமா கீசு புடு கீசு டாரா ஆமா மரியாதை கட்டு கொஞ்சம் ஜாக்கிரதை என் கதையை ஏறி வலி பாக்க முடியும் யாருக்கு யாருக்கு யாருக்குடியா பணம் வாங்க மாட்டேன் நான் சொன்னா அந்த மோடியா பணம் போடுவான் அண்ணி இந்த மக்கள் எப்படி நல்லா எங்கள் நாட்டில் பஞ்சம் தானே இங்கு நாங்கள் வந்தோம் எங்கள் நாட்டில் பஞ்சம் தானே இங்கு நாங்கள் வந்தோம் எங்கள் மீது கோபிக்காதீர் என்ன பிழை செய்தோம் அம்மா துடிக்குங்க எங்களுடைய நாட்டிலே பஞ்சம் என்றுதான் எங்களுடைய நாட்டிற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்னுடைய அண்ணனிடத்திலே சென்றால் அவனுடைய பிள்ளைகளின் பசியை ஆற்றுவார் என்றுதான் நம்பி வந்தேன் வேறொன்றும் கிடையாது அண்ணி என்னுடைய பிள்ளைகளின் முகத்தை பாருங்கள் அண்ணி பசியால் அம்மா பசி அம்மா பசி பசி எடுக்குதா ஏதாவது பையன் எங்க போய் சின்ன பையன் ஓடிய வாடாங்க உன்னிதான் ஏந்து வா அத்தை உனக்கு பால் கொடுக்குற வாடா வா ஏறி வா வாடா ஏறி வா நல்ல பையன் நல்லா தான் ஏறான் பாட்டால குடிப்பாடா கேட்டுக்க அவன் குடிச்சு முடிக்க தெரியும் மாத்து கட்டு வந்துக்கிறாங்க அண்டியா ஒண்ணு பண்ண மாட்டாங்க வாங்க வாடா வாடா கிட்ட ஒண்ணு பண்ண மாட்டேன் வாடா என்ன பையனா பேயா புடிச்சா பூதமா கூப்பிட்டா வரியா வரியா நான் என்ன பல்லுக்கெல்லாம் பேசுறோம் பல்லாண்டியா பல்லாண்டியா சொல்லுவியா அதான் கேட்டேன் மூடாத அத மூடு நல்லா மூடு நல்லா மூட கை வச்சு மூடுறா கை வச்சுட்டாங்க திரும்பி காமி நல்லா யார் சொல்லியா என்னுடைய பிள்ளைகள் பசி ஆறு 7 வரைக்கு மாவாவும் சொல்லு குட்டியா நீ சொல்லு குட்டியா சொல்லு குட்டியா யாரா 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 அவரா ஆமா வாடா இவனுக்கு ஆம்பளையா பொம்பளையா போடுவேன் புச்சு புச்சு
அம்மா என் பொண்டாட்டி என்ன போட்டு அடிக்கிறாமா நீ என்ன பண்ண? ரத்தமா நீ என்ன பண்ண? எம்மா என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணலம்மா சரி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சிமா ஒரு தங்கச்சி கட்டி கொடுத்தம்மா கட்டி கொடுத்த இல்லாத என் குழந்தை ஒரே ஒரு குழந்தை கருவேப்பில வந்து வளர்த்துமா ஒரு ஒரு குழந்தை கருவேப்பிலை சரி கருவேப்பில ஒத்தாட்ட வளர்த்து கட்டி கொடுத்தம்மா கட்டி கொடுத்த அது போதாத நேரம் ஆகாத நேரம் அங்க வறுமையாமா வருமே அண்ணனை பாக்கலான்னு வந்ததுமா என்ன வந்தாங்க வந்தவங்களே அண்ணி இருக்கா வீட்டுக்கு போ நல்லா சமைச்சு போடுவான்னு சொன்னமா சரி என் தங்கச்சியும் போயிடுமா ஆ, என் பொண்டாட்டிக்காரி போனா தெரியுமா என்ன பண்ண? எல்லா பொருளும் இருக்குதுப்பா எல்லா பொருளும் இருக்குது சமைச்சு போடுறதுக்கு ஆ. ஆனா அந்த அடுப்பு வந்து எழுதி தூக்கி முடிச்சு என் பொண்டாட்டி சொன்னாலே ஓ, முன்னாடி சொன்னா சொல்லிக்கிறான் சரி. ஆ, என் தங்கச்சி என்ன சொல்லிக்கிறான் ஆ, அடுப்பு வந்து எழுதி தூக்கி முடிச்சுமா உங்க அண்ணன் எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கிறாருமா எனக்கு செஞ்சு போடணும்னு தான் ஆசை ஆ. ஆனா எழுதி தூக்கி முடிச்சுமா அடுப்பு அடுப்பு. என் தங்கச்சி ஓட அழுதுன்னு வருது ஒரே கத்தரா நான் எதிர வரம்பார் நீ எதிர்க்க வர அம்மா அண்ணன் உனக்கு நல்லா கவனிச்சாலம்மா அப்படி அம்மானு காட்டும்பார் இங்கதான் அஞ்சு ஓ இங்கதான் அஞ்சு வரா என் தங்கச்சிமா என் தங்கச்சி உன் தங்கச்சி ஓட அழுதுன்னு வருது ஆ, ஏமா அழுவுறன்னு கேட்டேன் ஆ. என் தங்கச்சி இந்த மாதிரி சொல்லிச்சு சரி அண்ணா 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 எல்லா பொருளும் நீ வாங்கி வச்சுக்கிறியா ஆ, ஆனா அந்த அடுப்பு மட்டும் எழுதி தூக்கி முடிச்சான் ஆ, அப்படின்னு ஆ. சொல்லி தெரிஞ்சு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாமா என் முன்னாடிக்காரி அது நீ கேட்ட கேட்டு விடுவனா ஆ. தங்கச்சி ஏன் நீ தான் சரியான ஆம்பளையாச்சே உனக்கு நீ அழுவாதமா ஆமா நீ போயினே இரு ஆ. பின்னாடி மாட்டு வண்டியில மொத்தம் ஏத்தியாடுற மாட்டு வண்டியில மொத்தம் ஆமா, அரிசி மொத்தம். பருப்பு மொத்தம். எண்ணெய் கிண்ண மொத்தம் ஏத்தியாடுற என்ன கிண்ணம் எல்லாமா என்ன பயிறு ஆ. ஆ, ஆ, எத்துல வரேன்னு சொல்லிட்டு ஆ. வீட்டுக்கு வந்தோமா ஆ, வர வெளியே யோசிச்சுட்டேன் ஆ. வீட்டு உள்ள நோய் நம்பர் நோய்ங்க. அடி பாவி எரியுதுரி அடி பாவி எரியுதுரி கொண்டாட்டிய ஓ, பொண்டாட்டிய வீடு எரியுதுரி ஆ, ஆ. வீடு எரியுதுரி ஆ. வீடு எரியுதுரின்னு சரி யார் வீடுல பையா ஆ, யார் வீடு பையன் தான் கூப்பிடுவான் அவ்வளவு மரியாதை ஆ. உன் மேல அவ்வளவு மரியாதை ஆ. கேட்டுக்குங்க எங்க மாமனார் வீடு எரியுதுரின்னு ஆ, ஐயோ எங்க அப்பா அம்மா வீட எரியுது இன்னும் பொண்டாட்டி கேக்குறா கேக்குறா. ஆ. அடி பாவி மொத்தம் எரிஞ்சு போச்சு கட்டிக்கிறதுக்கு ஒட்டு துணி நம்ம நடு ரோட்ல நிக்கிறாங்க ஆ, ஆ, அப்படின்னு சொன்னோம் ஆ. அடா பாவி பூட்டா வண்டியை பூட்டுற வண்டி பூட்டா. வண்டியை பூட்டு மொத்தத்தால ஏத்திட்டாமா ஏத்துட்டேன். ஆமா ஜெட்டு கிட்டு மொத்தம் மொத்தம் ஏத்துட்டேன். துணி, மணி பருப்பு கிரும்பு ஏய், பழம் கிலோ அது நான் பழம் கிழனா என்ன பழம் அது கொஞ்சம் கசங்கி போயிருந்தா ஆமா கிலோ ம். மொத்தம் ஏத்திட்டமா ஏத்துட்டேன். ஏத்து வண்டி மேல வச்சுக்கினு எப்படி வண்டி மேல டக் 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 ஓட்டி போனமா ஓட்டி போய் என் தங்கச்சி விட்ட விட்டுட்டு அம்மா எல்லா பொருளும் ஏதாவது குத்துட்டேன் நீ நல்லா சந்தோஷமா வருமானு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வர நடந்துதான் நடந்தது என் முன்னாடி கேட்டாலே என்னன்னு டேய் பையா டேய் பையா டேய் பையா ஏய், என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஏய் குத்தாஞ்சி எடுத்து போய் எங்க அப்பா அம்மா அவனை சேர்த்தியாடா சேர்த்து அப்படி கேக்குறாங்க கேக்குறா கேக்குறாளே ஓ ஐயோ நம்ம ஆச்சுட்டா சரி இந்த ரத்தம் மூணு ரத்தம் கூடு கூடு குட்டாமா உன்ன யான் கேளு ஏன் எத்து போய் குட்டாடான்னு கேட்டால ஆமா. நான் எங்க எத்து போய் குட்டேன் எங்க கொடுத்த என் தங்கச்சி விட்டேன் அது சொல்ல முடியுமா முடியாது சொன்னா 102 கும்பிடுவான் அதனால அதனால என்ன பண்ணடி வண்டி ஓட்டிட்டு போயினே இருந்தேன் எனக்கு தண்ணி தாங்க எடுத்துக்கிச்சு வண்டியை நிறுத்திட்டு குளத்துல போய் தண்ணி குடிச்சுட்டு தண்ணி குடிச்ச வண்டி பாட்டோட காக்கா தூக்கி முடிச்சு கேட்டுங்க வண்டிய வண்டி மாடு எல்லாத்தையும் காக்கா தூக்கி முடிச்சு நம்பிட்டாங்களா விடுவாளா பையா எவ்வளவு கொழுப்பு இருந்தா பொண்டாட்டி மாட்டு வண்டிய காக்கா தூக்கி போகுமான்னு கேட்டா கேட்டாங்க நான் சும்மா இருப்பேனா அது எப்படி அடுப்பு எழுதி தூக்கி போகும்போது மாட்டு வண்டிய காக்கா தூக்கி போனா என்ன டேய் தம்மா கேட்டேன் உனக்கு இருக்குதுடா குடு குடு விட்டு விட்டாவா குடும்பம் குடும்பம் அடுப்ப அடுப்பு எழுதி தூக்கி முடிச்சுமா அதே மாதிரி மாட்டு வண்டிய காக்கா தூக்கி முடிச்சு சொல்லியாடா எங்க வீட்டு கதை கும்பிட்டு கதை எங்க வீட்டு கதை ஏய் உன் காரியத்துல ஓடுற எங்க வீட்டு கதை மையம்மா இங்க அப்படி நடக்குதுன்னா யாருக்கு வாடிங்க இங்க அப்படி நடக்குதுன்னா ஓடி போங்கடா
நீ நீங்க எங்க ஓடிப்போ என்ன பண்ணி அப்படி எங்க ஓடிப்போ நீ ஓர அப்படி எங்க ஓடிப்போ ஓடிப்போ அம்மா, என்ன அது பார்த்தா என்னத்துக்கு அத்தை ஆ? ஊர் வச்சுக்கிறீங்களா நீ ஓர தேவடி அவ கூட யாரு யாரு பிள்ளைகள் அடிக்காதீங்க நீ பிள்ளைகள் அடிக்காதீங்க அத்தை பால் கூட அத்தை நாயமா அடிச்சல்ல ஏய் ஏலியா சக்காலத்தியா அந்த கொடைக்குன்னா நான் பண்றானுங்க என்ன ஒருத்தன் குஞ்சு வச்சுன்னு ஓடி போட்டான் ஓடிட்டா திரும்பி பார்க்க மாட்டான் நாளைக்கு இனிமே வேப்ப என்னம்மா என்ன நினைச்சுக்கிறா? ஐயோ அத்தை உன்னை வச்சுக்கிறாரா அவரு? என்னம்மா? பாடுங்க என்னம்மா? ஏய் அங்க பேசி அவனை வச்சுக்கிறியா நீ கிடையாது அவனை வச்சுக்கிறியா கிடையாது நீ அந்த போட்டமா போட்டா அடிச்சு போட்டா கேடுகள் போட்டா ஆக்குத்து போட்டா நீ அந்த மாதிரி பண்ணலாமா சரி வா நீ வாடி இங்க பாருங்க நீ என்ன என்னுடைய மக்கள் பசி தீர கொஞ்சம் கேழ்வரகு மாவாவது இருந்துங்க கொடுந்துங்கள் அண்ணி என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவடியா? கூழ்கால் ஏய். நான் பசியா தேவத தேவத தேவதை கூடாண்டி தேவடியா? ஒரு வார காலம் என்ன வேணும் தேவடியா முண்டை. கேழ்வரகு மாவாவது இருந்து கொடுங்கள் ஏய் என்னுடைய ஓ, பிள்ளைகளுக்கு அட, கூழ் காசு பசி அவனுக்கு பசி தாங்க முடியலையா ஆ. அதனால ஆ. 13 வருஷத்துக்கு அடிச்சு கேழ்வரகு மாவுது எடுத்துட்டு வா போ ஏம்மா, அது நல்லா இருக்கா? ஆமா கேழ்வரகு மாவு டேய், அது சுடு தண்ணிடா. ஏமா நீ சொல்றது செட்டா அது இந்த மரம் வெட்டுறவங்க வந்தாங்களே அவங்களுக்கு ஆகி போட்டு மிச்சம் வச்சிருந்த கொஞ்சம் மேவு மேலக்கு இது பாடுறா மேல நீ சிரிக்கும் போதே சூத்து வாயில பச்சிங்க இருக்கு ஏமா ஏய், அது மேல இருக்குதா பாரு அது செங்கல் செங்கல் தம்பியா நாடு நாடு காலையில ஓட்டான் தம்பி சீக்கிரம் வா உக்காரு ஏய் உக்காருடா ஏதா அந்த பசங்க எங்க காணோம் வாடா இங்க வாங்கடா ஆ? என்ன பண்ண நான் என்ன பண்ண அடுப்ப பாராதியா ஏமா டேய், அவங்க போட்டாங்க தேவடி ஆகுமா அப்படி இருமா இதோட கட்டவங்க அடுப்ப மூஞ்சி கொச்சா இருக்கு. ஏம்மா, நல்லா கட்டுமா? ஏம்மா, நல்லா கட்டுமா? ஏம்மா, நீங்க முட்டுறா விழுந்துரு ஏய். பாருடா. கம்யூனிட்டி வேலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சீக்கிரம் வா சீக்கிரம் வா ஏய், எத்தங்கடா டேய்? பசங்க சொத்த சோம்பேறி ஆயிட்டானுங்கம்மா. ஏய் அங்க போ அவளாண்ட போ ஐயா, கசப்பா இருக்கு. ஏய், வாங்கடா. வாடா, வாடா, டேய். ஆமா, அடுப்பு கட்டியாச்சு. டேய் ஓ, ஆமா அடுப்பு எடுத்துட்டு வந்துட்டியா அடுப்பு கட்டியாச்சு. அடுப்பு சீராக்குதா பாத்தியா? நல்லா இருக்குது போய் அது போய் எடுத்துட்டு வா போ அது மாமா. 1000 சில்லு வந்த பாடை எடுத்துட்டு வா ஏம்மா, நம்ம அரசாங்கத்துல எவ்வளவு கிடைச்சு வெள்ளி பாத்திரம் பித்தளை ஓட்டு பானை குட்டா அதுல ஊத்துனா ஒழுவாது. ஒழுங்கு நீ பாத்தியா ஓட்டுல ஒழுவுமா? ஏய் ஓ, 1000 சில்லு வந்த பாடை ஆ. எதுக்கு தெரியுமா எடுத்துன்னு வாடா அத்தை இப்ப தண்ணி எடுத்து வா. பாலில் ஒழுத்து அவருக்கு எப்படி தெரியும் ஒழுங்கு போ சீக்கிரம் வா தண்ணி எடுத்துட்டு வா உனக்கு வெள்ளி 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 சும் வாடா ஏம்மா, இப்படி கூட, இப்படி கூட. அப்படியே அப்படியே பானையில அடி. ஏய் அங்காடி அவளாடி போம்மா. பானையில அடி. எடுத்துட்டு வா
அம்மா அந்த சூத்து பாரு எவ்வளவு பேசுறியா அதே நீ கேக்குற 1000 சில்லி ஆமா இந்த கச்சகரோடு போட்டு வச்சிருந்தது டேய் இத பத்த வைக்கிறதுக்கு இல்லடா தாக்க மாறுவே எதுக்கு சவுக்கு வருடா டேய் எதுக்குடா சவுக்கு தேக்க மத்த வெட்டிடுறேன் டேய் என் வயித்துல குழந்தை பிறந்தா அது தண்ணி சுட வைக்கணும் அதுக்கெல்லாம் தேவையில்லை அடடே ஆமாடா உன் புள்ளைக்கு வச்சுக்கிற வேர்வே ஆமா நம்ம புள்ளைக்கு அது போகும்போது போட்ட புள்ளைக்கு ஏய் அரண்மனை பின்புறம் பெரிய வாழை மட்டை வெட்டிக்கணும் வா தூக்கிடா வாழை மட்டை சொருடா வாழ மாட்டமா சொருவு வாழ மாட்டேன் சொருடா சொருடா வாழை மட்டை டேய் சூப்பரா சொல்றாரு எங்க சொல்ற சொன்ன அடுப்புல அது ஏதோ தெளிவா சொன்னதானே புரியமா சொல்லிவிட்டேமா எடுத்துன்னு வா எத்தனை தம்பி தீப்பெட்டி எடுத்துன்னு வா தம்பிக்கு தீ பண்ணிக்கல சிகரெட் பிடிக்கிற கூட மஞ்சள் 2 சிகரெட் பிடிக்கிறான் ஒரு நாளைக்கு தர மாட்டான் வாங்கடா பசங்க வாங்கடா மணி வாங்கடா அத்தை வாங்கடா வந்து அத்தை பால் குடிச்சிட்டு போங்க ஒரே அத்தை பால் குடிக்கலாம் வாங்க அத்தை நான் சூடு பண்ணி தருவேன் ஒரே அத்தை பால் குடிக்கலாம் ஓடேங்க ஒரே அத்தை பால் குடிக்கலாம் ஓடேங்க அத்தை மடி மேல உட்காந்துக்கிறியா அத்தை மடி மேல உட்காந்துக்கிறியா ஒரே அத்தை மடி மேல உட்காந்துக்கலாம் சாகடிக்குதா டேய் ஆமா அடிக்குதான் உள்ள ட்ரை பண்ணிக்கிறானுங்க எட்ல போய் கை வீசிட்டாங்க ட்ரை பண்ணிக்கிறானுங்க நீங்க ட்ரை பண்ணுவா கை எட்ல போய் ஆமா ஏய் அம்மா நான் அடி பத்த வைக்கிறேன் பாக்குறியா காலாட்டி கல்லடுப்பு காலாட்டி கல்லடுப்பு உதவிலைத்து அடுப்பு காலாட்டி கல்லடுப்பு காலாட்டி கல்லடுப்பு கருமதியின் தடுப்பு காலாட்டி எரிதாடி தேவடியா ஏய் இருலியே தேவடியா 10,000 எரியுமா யாரமா தலை கொடுப்பா எப்பேற்பட்ட ஆளு மகாராணி ஏதோ சொத்து ஓடி வந்துட்டாளே. சொத்து இருக்கிற நீ கஞ்சி காசு தலையெடுத்தாங்க அவங்களே கஞ்சி காசு குடிச்சு போட்ட வாங்க அண்ணி பத்த வை இந்தா அண்ணி பத்த வச்சு கூழாய் குடிச்சிட்டு உடனே நடை கட்டு அம்மா இது இருக்கவே கூடாது நடை கட்டு 13 வருடத்திற்கு முன்பதாக அரைத்த கேழ்வரகு மாவு இதை காய்ச்ச ஒரு நல்ல பானை கொடுக்க கூடாதா சரி அதை கொடுத்தாலும் பரவாயில்லை இதை பற்ற வைக்க நல்ல ஒரு விறகை கொடுக்க கூடாதா இருக்கின்றாலே பச்சை வாடை தண்டு பசையற்றிற்ற கேழ்வரகும் இச்சையுடன் கொடுத்தால் இந்த 7 பிள்ளைகளுக்கும் அம்மா 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 பிச்சையாய் கொடுத்தால் இந்த பேணியை கூழாக்க அச்சம் நான் அடைந்தேன் சிவமே அக்கினி பற்ற ஐயா மத்தியே எரிய வேண்டும் அம்மா அம்மா
அம்மா அம்மா ஆண்டவா, இந்த உலகத்திலே நான் பத்தினி என்பது உண்மையானால் பத்தினி நானே ஆனா பத்தினி நானே ஆனா பத்தினி நானே ஆனால் என் பத்தாவும் அவரேயானா சித்தர் போற்றும் எனது பால சித்தர் போற்றும் எனது பால இந்த ஒரு நூலு கயிறுமானா சித்தர் போற்றும் எனது பால இந்த ஒரு நூலு கயிறுமானால் அம்மா 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 இந்த கூழ்பானை பொங்க இந்த கூழ்பானை பொங்க அருளது செய்வாய் சொக்கநாதா இந்த கூழ்பானை பொங்க இந்த கூழ்பானை பொங்க வழி செய்வாய் சொக்கநாதா வாங்கடா டேய் வாங்கடா டேய் நான் பெற்ற என் மக்களா என்ன செய்கிறேன் ஐயோ ஏதி செய்கிறேன் ஐயோ என்ன செய்வோமே ஐயோ என்ன செய்வோமே ஐயோ ஏது செய்வோமே ஐயோ கூழ்பானை போட்டு உடைத்தா குலத்தை கெடுக்க வந்த உடலு எரியோதையோ தெய்வமே ஊதாரியல் நீ என்னுடைய சொந்தம் தான் நம்முடைய பசியை ஆற்றும் என்று சொந்தத்தை நம்பி என்னுடைய அண்ணனை நம்பி வந்தேனடா வந்த இடத்திலே நாயை விட நம்மை கேவலப்படுத்தி விட்டார்கள் இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாய் பிறந்து என்னுடைய அங்கம் மலர 7 பிள்ளைகளை பெற்று எடுத்தேனடா இந்த பாவி 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளின் பசியை ஆற்ற முடியாத பாவி ஆகிவிட்டேனடா என்னுடைய தாய் வீடுதான் என்னை காப்பாற்றும் என்று என்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்தேன் அம்மா
ஆனால் என்னுடைய தலையிலே கொழுப்பனை போட்டுடைத்து என்னை அவமதிப்பட்டார்கள். மகனே, இந்த உலகத்திலே இனிமேல் நம்ம வாழவே கூடாதடா. மானத்தை இழந்து இந்த உலகத்திலே வாழவே கூடாது. இப்பொழுதே செல்ல வேண்டும் மகனே. மகனே, வாங்கடா வாங்கடா. வருவீர் வருவீராடா, வரிசை வரிசையாக. வருவீர் வருவீரடா, வரிசை வரிசையாக. வருவீர் வருவீராடா, வரிசை வரிசையாக. வாட்டமில்லாமல் மிட்டடா மகனே 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 உங்க சாயம் எடுத்து போகுது தெரிஞ்சா நீங்க சாயம் எடுத்து போறீங்க போச்சு. மழை வேற இல்ல, ஆடு நிக்க மாட்டேங்குது. ஓடுன்னு ஓடுது. ஓட்டவும் முடியல, மடக்க முடியல, பசி தாங்கல. சரி, எங்க போய் தான் மேலிட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு கோயிலுக்கு போனா ஆட்டை ஓட்டி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வாரி வாரு வீராடா, வரிசை வரிசையாக. மக்களா அருமை மக்களா அரணத்தில் அரணத்தில் ஆடு மேய்க்கும் அரட்டிடும் மன்னர் மாறே. சொல்வீர் ஐயா ஐயா. கனகத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டு வருகிறீர்கள். ஆடு மேய்க்கிறோம், எது என்னால முடிஞ்சிரு போய்க்கிறோம். ஆடு யாரும் தெரியல, சோகமா வரீங்க. மத்த பிள்ளைங்களா இருக்குது. என்னம்மா சமாச்சாரம்? ஐயா, நான் பெற்ற என்னுடைய 7 மக்கள் தாகம் தாகம் என்று அம்மா பசி என்று என்னிடத்திலே அழுகின்ற என்னுடைய பிள்ளைகளின் தாகத்தை நான் தீர்க்க வேண்டும். ஏதாவது கிணறு ஏதாவது. இப்பதானமா கொஞ்சம் கஞ்சி இருந்தது, களையத்தில் எடுத்துன்னு வந்தேன். இந்த கூழு காந்தல சாப்பிட்டேன். இருந்தா கூட உங்களுக்கு குழந்தை கொடுப்பேன். அது கூட இல்லைம்மா. இப்ப நான் என்னமா பண்ண முடியும்? எப்படிமா நான் உங்க பசி ஆத்த முடியும்? என்னுடைய பிள்ளைகளின் தாகம் தீர்க்க வேண்டும் ஐயா. அதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க ஐயா. மலை பக்கமா இருக்குது, காடு பக்கமா இருக்குது, தண்ணி கிடையாது, காஞ்சி போயிருக்குது. அது தெரியுது பாரு. அது மருத்துவரமா ஒரு பாழஞ்ச கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா படி கிடையாது. முடிஞ்சா அந்த கிணத்துல தண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடு. அதுதான் அந்த இடம் தான். அதை விட்டா வேற இடமே கிடையாதுமா. அதை விடுத்து வேற ஒரு இடம் இடமே கிடையாது. போய் பாருங்க. கிணறு யாருடையது என்று தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நாங்க ஆடு மேய்க்கிறோம், எனக்கு யாரு என்னன்னு தெரிய போதுமா. ஐயோ மக்களா, வாருங்களா வாருங்களா. ஐயோ, நான் பெற்ற செல்வங்களா, அதோ அங்கு சென்றால் அந்த பாழும் கிணறு இருக்கின்றது. அந்த இடத்திலே சென்றால் உன்னுடைய பிள்ளைகளின் தாகத்தை ஆற்றி விடலாம் என்று அந்த ஆடு மேய்ப்பவர் உரைத்து சென்றாரு. இன்றைய தினத்திலே என்னுடைய தந்தை ராமலிங்க செட்டியார் இந்த மக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று வெட்டிய கிணறடா. அப்பா, அப்பொழுதே எனக்கு குடி வைத்து விட்டு சென்று விட்டீர்கள். அப்பா நல்ல தங்கா, இந்த அடர்ந்த கனகத்திலே உன்னுடைய 7 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவாய். உனக்கு நான் குடி வைத்து விட்டு நான் செல்கின்றேன் அம்மா என்று கிணறு வைத்து வைத்துட்டு
வெட்டிட்டீங்களப்பா. எனக்கு தான் வெட்டினீங்களாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வெட்டிட்டீங்களாப்பா. அம்மா, இந்த உலகத்திலே யாருமே சொந்தம் தான் சோரிடும், சொந்தம் தான் என்று சோரிடும் என்று நம்பி செல்லாதீர்கள் அம்மா. நான் பெற்ற அவமானத்தை இந்த உலகத்திலே யாரும் பெறாதீர்கள் அம்மா. என்னை போன்ற பெண் குலத்திலே பிறந்த யாருக்குமே இது போன்ற நிலைமை வரவே கூடாது, வரவே கூடாது. மகனே, மகனே, மானத்தை இழந்து இந்த உலகத்திலே இனிமேல் நாம் வாழவே கூடாதடா மகனே. வருங்கடா. அம்மா, தூக்கம் வர மாதிரி இருக்க, ஒரு கதை ஒண்ணு சொல்லுங்கம்மா. ஐயோ, ஐயோ, நான் பெற்ற பிள்ளைகள் பசியின் மயக்கத்தால் உறக்கம் வருகின்றது அம்மா என்று சொல்கின்றார்களே. இந்த பாவி பெற்ற வயிறறியது அம்மா. மகனே, படுங்கடா, படுங்க, வரிசையா படுங்கடா மகனே. கதை சொல்றேன்டா அம்மா, கதை சொல்றேன்டா மகனே. கதையை கேளடா மகனே, கதையை கேளடா, கதையை கேளடா மகனே, கதையை கேளடா. நாள் முதலாக அண்ணன் என்னை வளர்த்து வந்த நாள் முதலாக கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா. கண்ணி பருவம் நீங்கி நானும் மங்கை பருவம் அடைந்தேன் என்று. கதையை கேளடா. சீர்வரிசை செய்தனங்கள் யாரும் தரா பொன்பொருள்கள், சீர்வரிசை செய்தனங்கள் யாரும் தரா பொன்பொருள்கள், சீர்வரிசை செய்தனங்கள் யாரும் தரா பொன்பொருள்கள், பால் குடித்த பாலாரையும் எட்டு எட்டாய் கொடுத்த அண்ணன் கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா. நாட்டில் பஞ்சம் வந்ததாலே நாமும் வந்து அவதிப்பட்டு, நாட்டில் பஞ்சம் வந்ததாலே நாமும் இங்கு வந்தோம். நாட்டில் பஞ்சம் வந்ததாலே நாமும் வந்து அவதிப்பட்டு, உள்பானை போட்டு உடைத்த கொடுமை செய்த அந்நியன் கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா, கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா. என்னுடைய கதையை என்னுடைய பிள்ளைகளுடன் உரைத்துவிடன் என்னுடைய பிள்ளைகள் பசியால் உறங்கி விட்டார்கள் அம்மா. பசியின் மயக்கத்தால் உறங்குகின்றார்களே. இந்த கிணற்றிலே தள்ளப் போகிறேன் என்று அறியாமல் என்னுடைய பிள்ளைகள் உறங்குகின்றார்கள் அம்மா. அம்மா சாகடிக்க போகிறாள் என்பது தெரியாமல் என்னுடைய பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளைகளை உறக்கத்திலே நான் கொன்று விட்டு அவர்களுடனே நானும் மடிந்து விடுகிறேனடா அம்மா. இந்த பாவி நான் 300 நாள் தந்து வேறு சரி என்றெடுத்து பெற்றேனடா. இந்த வாழும் கரத்தாலே உங்களை நான் கொல்ல போகிறேனடா. ஐயோ, என் 7 பிள்ளைகள் அழகாக உறங்குகின்றார்கள். என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் சொல்லுவேன் அம்மா? மகனே, ஒரு ரோமம் முதிர்ந்தாலும் வாழாது கவலை உயிர் போய் உடலடங்கடா மகனே. ஒரு ரோமம் உதிர்ந்தாலும் வாழாது கவரிமான் உடல் போய் உயிர் எதற்கடா மக
மகனே 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 ஒரு மந்திர மக்களா ஒருவர் மந்திர மக்களா மக்களா ஐயோ, நான் பெற்ற பிள்ளை என்னுடைய கரத்தாலே கொண்டு விட்டேன் அம்மா. என்னை போல பாய் இந்த உலகத்திலே யாருமே இருக்கக்கூடாது அம்மா. என்னுடைய பிள்ளையை இந்த கிணற்றிலே தள்ளி நானே கொன்று விட்டேன் அம்மா. என்னுடைய மீதம் பிள்ளைகள் 6 பிள்ளைகள் உறங்குகின்றார்களே, ஒரு பிள்ளை இறந்து விட்டான் என்பது தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களே. ஐயோ, நான் பெற்ற என் செல்வமே, மானம் போன பிறகு பிறர் மனை புகழாமா, உடல் போய் உயிரறக்கடா. மகனே, மனம் போன பிறகு பிறர் மனை புகழாமா, உடல் போய் உயிர் எதற்கடா. மகனே 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 சிவமந்திர மக்களா அம்மா, நான் பெற்ற பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இரக்கமில்லாமல் இந்த பாவி வாரி 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 அந்த கிணற்றிலே பறிகொடுத்து விட்டேன் அம்மா. என்னுடைய பிள்ளைகள் வாரி வாரி கிணற்றிலே பறிகொடுத்து விட்டேன். அதை அறியாமல் என்னுடைய பிள்ளைகள் உறங்குகின்றார்களே. ஐயோ ஐயோ, மகனே, நான் பெற்ற என் செல்வமே, பஞ்சத்தான் மேலிந்தி சஞ்சலத்துக்குள்ளாடி, பஞ்சத்தான் நான் மேலிருந்து சஞ்சலத்துக்குள்ளானேன். உடல் போய் உயிர் எதற்கடா. மகனே மகனே பிள்ளைகள் பசியால் என் முன்னே இறப்பதை விட நானே கொன்று விடலாம் என்று அந்த கிணற்றிலே வாரி 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 அந்த பாழும் கிணற்றுக்கு என்னுடைய பாழும் பிள்ளைகளை இரையாக்கி விட்டேன் அம்மா. இந்த பாவி நான் முந்தி ஓர் தவமும் இருந்து 300 நாளை சுமக்க வேண்டும் என்று இருக்கின்ற தேவதைகளெல்லாம் சென்று பிச்சை எடுத்து பெற்ற பிள்ளைகளை வாழும் கிணற்றுக்கு நான் இரையாக்கி வருகின்றேன் அம்மா. அதை அறியாமல் என்னுடைய மீதமுள்ள பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களே. செல்வமே, ஆறிலும் சாவுண்டி ஊரிலும் சாவுண்டி போய் மகனே. கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல் கடுமை தவம் இருந்தேனே. மகனே 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 அம்மா அம்மா நான் நடந்தது அத்தனை பார்த்துட்டு தான் இருந்தேன். வேண்டாம்மா, என் கூட பிறந்த 6 பேரும் நீங்க கடல் தூக்கி போட்டீங்க. அம்மா, என்னையாச்சும் உங்க பேரை சொல்லத்துக்கு விட்டு வைங்கம்மா. வேண்டாம்மா, சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா, நான் சொல்வதை கேளுடா. இந்த உலகத்திலே மானத்தை இழந்து இந்த பூமி தனிலே வாழவே கூடாதடா. உன்னுடைய தம்பிகள் 6 பேரை இந்த கிணற்றுக்கு இரையாக்கி விட்டேன். ஆனால் நீ என்னுடைய மூத்த பிள்ளை. இந்த உலகத்திற்கே தாய் தலைப்பிள்ளைதான் என்று சொல்வார்கள்.
அதுபோல திருமணமானவுடன் உன்னை இந்த பாடும் வயிற்றிலே அழகாக சுமந்து, ஐயோ என்னுடைய பிள்ளை உதைக்கின்ற அழகு இருக்கின்றது, ஐயோ என்னுடைய பிள்ளை சிரிக்கின்ற அழகு இருக்கின்றது என்று முதல் பிள்ளையாக உன்னை ரசித்தேனடா. ஆனால் இந்த பாய் உன்னை வாழ்வதற்கு அடைக்கவில்லை, உன்னை கொள்வதற்கு தான் அடைக்கின்றேன். மகனே, வடமதி மூகனே ஓடாதே என் சூதனே, மகனே 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 என்னுடைய அண்ணன் இடத்திற்கு சென்று உங்கள் பசியை ஆற்றலாம் என்று வந்தேன். ஆனால் அங்கு அவமானப்பட்டு நின்றோம். அங்கேயே நம்முடைய உயிர் போய்விட்டதடா. நம்மிடத்திலே இருப்பது இந்த உடல் மட்டும்தான். தாய் சொல்றது மா என்னை விடம்மா, என்னை விடம்மா, என்னை விடம்மா, என்னை விடம்மா. இத்திரை புவி மீது, இத்திரை புவி மீது தப்பி நான் பிழைத்து போறேன். என்னை விடம்மா, என்னை விடம்மா. என்னுடைய மகன் என்னை விடம்மா விடம்மா என்று கதறி அழுகின்றானே. 6 பிள்ளைகளை கொன்று விட்ட பிறகு இவனை மட்டும் நான் விட்டு வைத்தேன். ஆனால் மகனே, இந்த உலகத்திலே நானும் இறந்து விட்டேன். ஆனால் மகனே, தாயில்லா பிள்ளை என்று தலைமேலாடிப்பாரா, தாயில்லா பிள்ளை என்று தலைமேலாடிப்பாரோடா, தாயில்லா பிள்ளை என்று தலைமேலாடிப்பாரா, உடல் போய் உயிரேதற்காடா. மகனே மகனே மகனே, இந்த உலகத்திலே நானும் இறந்து விட்டேன். ஆனால் உன்னை தாயில்லா பிள்ளை என்று தலைமையில் அடிப்பாரடா. இந்த உலகத்தில் 1000 சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு தாய் இல்லை என்றால் அவனை அனாதை என்றே பரதேசி என்றே உரைப்பார்களடா. அந்த நிலைமை உனக்கு வேண்டும். நான் சொல்வதை கேள். அம்மா உன்னை வாழறதுக்கு அடிக்கிறடா. மகனே, மகனே, மான பிரதாபமடா மான பிரதாபமடா எந்தன் ராஜா, மான பிரதாபமடா எந்தன் ராஜா. இந்த பூவை மீது உண்டாக மடிவோமடா மான பிரதானமடா எந்தன் ராஜா. புவி மீது ஒன்றாக மடிவோமடா மான பிரதானமடா எந்தன் ராஜா. வீடு சோற்றுக்கு வழியின்றி அலைந்தோம் அம்மா, எல்லாம் சதிதானம்மா. ஆன பிரதானமடா எந்தன் ராஜா. இந்த புவி மீது ஒன்றாக மடிவோமடா ஆன பிரதானமடா எந்தன் ராஜா. நம்மை போன்ற நிலைமை இந்த உலகத்திலே யாருக்குமே வரவே கூடாது. ஒரு நாட்டின் அரசியாக பிறந்து ஒரு நாட்டையே அரசாட்சி செய்து நான் சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தும் என்னுடைய அண்ணன் கொடுத்த பொன் பொருட்கள் அனைத்தும் என்னுடைய நாட்டின் மக்களுக்கே வாரி வாரி கொடுத்து விட்டு என்னுடைய பிள்ளைகளை பசியை ஆற்றாமல்
பாடும் கிணத்திலே தள்ளி சாகடித்து வருகின்றேனே. என்னை போன்ற நிலைமை இந்த உலகத்திலே எந்த பெண்ணுக்குமே நேரக்கூடாதம்மா. நான் பிள்ளைகளை கொன்ற கொடும் பாவியாகிவிட்டேன். மகனே, உன்னையும் விட்டு வைக்க கூடாது. வாடா மகனே, நீ நடந்து வாடா எந்தன் நீ நடந்து வாடா எந்தன் பாலா. நீ நடந்து வாடா எந்தன் பாலா. நீலா நீ நடந்து வாடா